ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கேன். இப்போது நான் சொல்றதையெல்லாம் நீ நம்பிக்கையோட கேட்கும் பட்சத்தில் கண்டிப்பா இதனை கேட்டு முடிக்கும் போதே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறந்துடும். எல்லா இடத்துலையும் எப்போதும் பேசி பேசியே ஜெயிக்க முடியும்னு நினைக்காத. சில இடங்கள்ல நீ அமைதியாக இருந்தாலே அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடும். உன் உள்ளம் அமைதியாக இருக்கும்போது தான் இந்த உலகம் உனக்கு அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நீ அமைதியை இழக்காத வரைக்கும் எதையும் இழக்கவே மாட்டாய். அமைதியான உன் மனசுக்கு உண்மையான செல்வத்தை நான் அள்ளி கொடுப்பேன். அமைதியாக இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் நீ பலவீனம் நினைக்க வேண்டாம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கானோ அந்த அளவுக்கு இந்த அகில உலகத்தையே தன் காலடியில் போட்டுக்கொள்ள முடியும். நீயும் உன் காரியங்களை திறமையா செய், ஆனால் பேச வேண்டாம். அமைதியாக பொறுமையாக இருந்து உன் காரியங்களில் நீ வெற்றி பெற்று ஜெயிச்சு காட்ட தயாராகு. நீ மனசுக்குள்ளே எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அது தேவையில்லாதது. எப்போதுமே எதிர்காலத்தையும் உன் பிள்ளைகளையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ பழகிக்கோ. உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன். நிச்சயமாக நீ பிரகாசமாக ஜொலிக்க தான் போகிற. கவலைப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியையும் உண்டாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அமைதிங்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனே தீர்வை கொடுத்துறாது. ஆனால் கண்டிப்பாக அது தீர்வை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு கொடுத்தே தீரும். அன்பு பேசுகிற இடத்தில் அகங்காரத்துக்கு இடமே இல்லை. அமைதி இருக்கிற இடத்துல தோல்விக்கும் துக்கத்துக்கும் கூட இடம் இல்லை என் செல்லமே. எல்லா உறவுகளையும் மனிதர்களையும் நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் உன்னால் கடந்து போயிட முடியும். மனிதர்கள்லாம் தப்பு செய்யக்கூடியவங்க தான். அவங்க செய்கிற தவறை மன்னிப்பதின் மூலமாக அந்த உறவுகளை நீ தக்க வச்சுக்க முடியும். கோபப்பட்டு அடுத்தவங்களை பேசுகிற வார்த்தை அவங்க மனசை காயப்படுத்துன்றது உனக்கு தெரியும் தானே. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்க திருந்துறதுக்கும் மாற்றிக்கிறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடு. எல்லாரிடமும் எப்போதும் போல அன்போடும் அக்கறையோடும் நீ இருந்தீனா மனிதர்கள் தான் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுக்குள்ள இருக்க உறவுகளும் தானாகவே பலப்படும் அல்லவா. ஒரு மனிதனை உறவுன்னு சொல்லிக்கிட்டு அவனை நம்பாமலேயே இருந்தா அது வேறு இல்லாத மரம் போன்றது. வேறு தான் மண்ணை இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு மரத்தை நிப்பாட்டி வைக்குது. உறவுகளுக்குள் நம்பிக்கை இல்லாட்டி அது எப்படி நல்ல பழக்கமாக நல்ல பேச்சுவா நல்ல நம்பிக்கையாக இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக பல நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதை நம்பிக்கையோடு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முயற்சி செய். எல்லாமே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது நான் உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை உண்டு பண்ணுவேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை கைவிட வேண்டாம். இருள் எவ்வளவுதான் நீண்டாலும் கண்டிப்பாக விடியல் வந்துதானே தேரும். அதே போல் உன் பிரச்சனைகள் எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு முடிவு கட்டுவேன். என்னை சரணாகதி அடைஞ்ச உனக்கு எல்லா துன்ப துயரங்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாளாக நீ சிந்தின கண்ணீர் இப்போது மாறி உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி உனக்கான நல்லது நடக்க போகுது. உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன உறவு மீண்டும் உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாய் நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தேடி வரப்போகுது. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் நான் உன்வசமாக மாற்றி காட்டுறேன். எதையும் மாற்றுறதுக்கு எனக்கு ஒரு நொடி போதும். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கலங்க வேண்டாம். எதுவும் தவறாக நடக்காது, என்னை நம்பு. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நான் புது மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நடக்காது நீ நினச்சதை கூட நான் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை தரம் உயரணும்னா உன் சிந்தனைகளை நீ உயர்வாக வச்சுக்கணும். எந்த அளவுக்கு நல்ல சிந்தனைகளோட
நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். துணிச்சலாக களத்தில் இறங்கு. நடக்குமா நடக்காதான்னு குழம்பிக்கிட்டே இருக்காத. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ செல்லும் பாதை தான் சரியான பாதைன்ற புரிதலோட நம்பிக்கையோட முன்னேறிப்போ. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே நான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துட்றேன். நீ எந்த அளவுக்கு திட நம்பிக்கை கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மனசை உற்சாகமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு பெற்றுத்தர இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன்றதை மறந்துடாத. எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட துணிஞ்சு முன்னேறு. எப்போதும் நீ தைரியத்தை விட்டுடக்கூடாது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் ஏன் அனுமதியோட தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்வில் நடப்பதையும் கிடைப்பதையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை எல்லாம் நீ அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துடும். உன் சூழ்நிலையும் சரியாகி உனக்கான சந்தோஷம் கிடைச்சிடுமே செல்லவே. உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டு உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இரு. இனிமேலும் யாரையும் நீ முழுசாக நம்ப வேண்டாம். ஏன்னா பல பேர் நல்லவங்கன்ற முகமூடியை போட்டுக்கிட்டு கெட்டவங்களாகவே உண்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தான் தான் உத்தமன், தான் தான் சரியானவன், தான் தான் நல்லவங்கிற மாதிரி பேசிக்கிட்டாலும் ஒவ்வொருத்தருடைய உண்மை மனசையும் இந்த சாயப்பா நன்கறிவேன். நீ எப்போதும் நல்லவர்களாக நடிப்பவர்களை நம்பி வாழ்க்கையில் எதையும் செஞ்சிட வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து கவனமாக செய். ஆனால் அதுக்காக யோசிக்கிறேன்னு சொல்லி அதிகமாக யோசித்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக சிந்தித்து செயல்படும் போது நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே உனக்கு கொடுப்பேன். காலம் கடந்து போகுதேன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உன் காத்திருப்பு காலங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணுங்கிறத யோசித்து திட்டமிட்டு செயல்படு. நீ செய்யும் செயல்களில் எல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் செல்லமே. நீ தனியாக இருக்கும்போது உன் எண்ணங்களை சரியாக வச்சுக்கோ. கூட்டத்தில் இருக்கும்போது உன் வார்த்தைகளை சரியாக வச்சுக்கோ. ஏன்னா 4 பேர் ஒன்றா ஒரு இடத்துல கூடும்போது நீ ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டாலும் அது ஒன்று உனக்கு பிரச்சனையாக வந்துடும், இல்லாட்டி எதில் இருக்கவங்க மனசை காயப்படுத்தும் முள்ளாக மாறிடும். அதனால் எப்போதுமே அடுத்தவங்ககிட்ட பேசும்போது மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே பேச பழகு. உன்னுடைய விடாமுயற்சிக்கு இந்த சாயப்பா ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன். நடக்கவே நடக்காதோ அவ்வளவுதான் இனிமேல் நினச்ச காரியங்களை கூட உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் துயரங்கள் எல்லாம் முடிவு பெற்று உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. இந்த அகில உலகத்தையே மாற்றும் சக்தி இந்த சாயப்பா என்கிட்ட இருக்குதுன்றதை நம்பு. என்னை நம்பினாலே எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். இந்த உலகத்தில் உன்னால் எதையும் மாற்ற முடியாது. அப்படி மாற்றணும்னு நினச்சினா அதை நீ தான் மாற்றிக்கணும், உன்னைய தான் மாற்றிக்கணும். ஏன்னா உன்னுடைய அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீ மட்டும்தான் பொறுப்பாக முடியும் என் செல்லமே. மன அமைதியை வெளியில் தேடாமல் உனக்குள்ளேயே தேடு. அடுத்தவங்க கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பு வச்சின்னா அது உன் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துடும். எதையும் யாரிடமும் அதிக அளவில் எதிர்பார்க்காதே. காலத்தின் ஓட்டத்தில் பயணிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை எந்த பாதையில் போகுதோ அதே பாதையில் நீயும் போகலாம் என் செல்லமே. உனக்கு எந்த மனக்கலக்கமும் கவலையும் இல்லாத அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நிறைவான நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உன் கூட உனக்கு துணையாக நிற்கும் போது நீ எதை நினச்சும் வருத்தப்படவோ தயங்கி நிற்கவோ வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான கடிவாளத்தை நீ மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது. நீ செய்யும் செயல்களையும் நீ எடுக்கும் முடிவுகளையும் உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி எடுக்க பழகு. இன்பமோ துன்பமோ உன் வாழ்க்கையை நீ என் கையில் ஒப்படைச்சிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. சும்மாவே நின்றுக்கிட்டு இருந்தீன்னா சிலந்தி கூட உனக்கு சுற்றி வீடு கட்டிடும். சிலந்தியிடம் சிறைப்பட்டு போகக்கூடாது என் செல்லமே. ஓடுகின்ற ஆற்று நீர் போல நீ எல்லாத்தையும் கடந்து ஓடிக்கிட்டே இருந்தீனாதான் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை பெற முடியும். உன் தலையெழுத்து எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை இந்த சாயப்பாவால் மாற்றி எழுத முடியும். அனைத்தையும் படைத்து காக்கும்
மாபெரும் சர்வ வல்லமை பொருந்திய இரையாற்றலாகிய இந்த சாயப்பா உன் கூட இருக்கும்போது என்னை மீறி உனக்கு எதிராக யாரும் எதையும் செய்ய முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. என் உத்தரவு படிதான் இந்த உலகமே அசைகிறது என் செல்லமே. அதனால நீ எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. எல்லாத்திலும் நானே உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துகிறேன். உன் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கு ஒரு விடிவு காலத்தை நான் கொடுக்க போகிறேன். உன் மனக்குமுறல்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.